இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நார்மலா வந்து தண்ணியில குதிச்சா நீச்சல் தெரிஞ்சா வந்து தப்பிச்சுக்கலாம். சப்போஸ் நீச்சல் தெரியல அப்படின்னா தண்ணிக்குள்ள போயிட்டு அப்படியே வந்து மேல போயிட வேண்டியதான். ஆனா டெட் சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து குதிச்சா யாருமே வந்து மூழ்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து மிதந்துட்டு தான் வந்து இருப்பாங்க தண்ணியிலேயே வந்து. இது வந்து நீங்க நம்பலினாலும் இதுதான் வந்து நிஜம். இந்த டெட் சி அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல் வந்து கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரி எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜோர்டான் நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற எல்லை பகுதிக்கு நடுவுல இந்த ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியோட நீளம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 67 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஏரியோட நீளம் வந்து இருக்கு. இந்த ஏரியோட அகலம் வந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஏரியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சாதாரணமா கடல் தண்ணியில இருக்கிற உப்புத்தன்மையை விட இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.6% அளவுக்கு இந்த ஏரியோட உப்புத்தன்மை ரொம்பவே வந்து அதிகமா வந்து இருக்கு. இதனாலேயே அந்த கடல்வாழ் உயிரினங்கள் அது மட்டும் இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா வாழ முடியாது. இந்த ஏரியோட உப்பு தண்ணியோட அடர்த்தி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிற காரணத்தினால இங்க வந்து மனுஷங்க குதிச்சா வந்து யாருமே வந்து மூழ்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து மிதந்துட்டு தான் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஒரு வித்தியாசமான ஏரியை பார்க்கறதுக்கும் இங்க வந்து குதிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலரா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.